தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னென்னா ஒரு நீதியாக நேர்மையாக அதுவும் மக்களுக்கு பிடித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் எதிர்பார்க்காத விதமாக சடன்லி கஷ்டப்படுத்தி வெளியே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தவறு செய்யலை. அல்லும் பகலும் என்னுடைய அருமை தம்பிகள், என்னுடைய உறவுகள், என் சொந்த பந்தம், தமிழகம் முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்காக நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக விதைச்சு அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் எல்லாரும் அரும்பாடுபட்டீங்க. மிகுந்த நன்றிங்க தங்கம். இதுக்கு பின்னாடி இத்தனை கோடி அன்பு உள்ளங்கள் இருக்கும்போது எனக்கு இதை விட எந்த பாக்கியம் கிடையாது. வெற்றியை விட நான் உங்களை சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம் தான். இருந்தாலும் ஒரு வகையில் நம்ம எல்லாத்துடைய எதிர்பார்ப்புகளையும் எங்கே ஏமாற்றியதோ இந்த காலம் நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்குது. இருந்தாலும் நமக்கு எந்த பெரிய பலம் கிடையாது. என்னை யாராவது நீ என்னடா சம்பாதிச்சு அந்த உலகத்தில்னு கேட்டால் என்னுடைய கை வந்து உங்களை எல்லாம் தான் நோக்கி காட்டும். இதுதான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. இந்த மாதிரியான சூழலில் இப்படிப்பட்ட சம்பவம் கட்டாயமாக உங்கள் மனசு பாதிக்கும் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பாதிக்குது. பட் அதற்காக என்னைக்கு நம்ம நேர்மையின் பக்கம் நிற்கிறவங்க, சத்தியத்தின் பக்கம் வாழ்கிறவங்க, நம்ம கட்டாயமாக நம்ம ஜெயிச்சு தானே ஆகணும். நம்ம நல்ல விஷயத்தை தானே சொல்கிறோம். ஸோ அதனால் இதை நான் எந்த அளவும் என் மனசு கலங்கம் இல்லாமல் நேர்மை மட்டும்தான் நம்ம சொத்து தங்கம், வேறு எதுவுமே நம்ம கையில் கிடையாது. என்ன முயற்சியாக இருந்தாலும் அதை அரும்பாடுபட்டு நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். நீங்கள் என் கூட இருக்கும்போது யானை பலம் மாதிரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அன்பு நன்றி தங்கம். மனசார நான் உங்களை எல்லாம் உருவாக பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா சொல்லுங்கள், சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள், நண்பர்கள்லாம் சொல்லுங்கள், எல்லாத்துக்கிட்டையும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். எப்போ என் கூட துணை இருப்பீங்க நம்புறேன் தங்கம். நன்றி, வணக்கம்.